ஹாய்ங்க. காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இட்லி, தோசை, சாதத்துக்கு ருசியாக இருக்குங்க. எங்கள் அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா 1/2 கிலோ மட்டன் எடுத்துங்க. நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டேங்க. அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறி முத்தலாக இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா மட்டன் பூவாட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருக்கணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு செலவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துங்க. நல்லா வறுத்துட்டு மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டுங்க. அப்புறம் மிக்சியில் மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இருக்கட்டுங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பேர் தக்காளி பழம். இங்கே தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா செலவு, அது கூட இதையும் எடுத்து போட்டுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிஞ்சளவு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சிருந்த செலவை எடுத்து ஊற்றி வேக வச்சு மட்டனையும் போட்டு நல்லா குழம்பு ஒன்று சேர்ந்து கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் கெட்டி குழம்பு தயாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் சேனலை பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தால் பயணம் தொடரும். நன்றி.